நம்முடைய பரம தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமே. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றென்னுகிறே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றென்னுகிறே. என் மீது ஞானங்கள் அழுக்கான கருணை என்றே உணர்ந்தேன் இயேசுவே. என் மீது ஞானங்கள் அழுக்கான கருணை என்றே உணர்ந்தேன் இயேசுவே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கர்த்தாவே, உம்முடைய அனுக்கிரக வார்த்தைகள் இந்த நேரத்தில் எங்களோடு நீர் பேச வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நீர் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்த ஆண்டவரே இந்த சத்திய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நீர் பதித்தள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். நீர் பேசும் ஆண்டவரே, அடியார்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். உடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஒரு சந்தியின் 6வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த குருத்தொலை ஞாயிறு வழிபாட்டிலே வருகை புரிந்திருக்கிறவர்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். வருக வருக என்று வரவேற்கின்றேன். கடவுள் தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். இந்த நாளுக்காக நமக்கு அருளுரைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திருமறை பகுதியை எடுத்து பிரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அது லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 29 முதல் 40 வரை உள்ள திருமறை வசனங்கள். லூக்கா 19வது அதிகாரம் 29 முதல் 40 வரை உள்ள திருமறை வசனத்தை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கத்தினர் மத்தேயு 21வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள திருமறை வசனத்தை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 21வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள திருமறை வசனத்தை இன்னொரு தரப்பினர் புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். யூதர்கள் சராசரியாக பாரம்பரிய பண்டிகைகள் 7 பண்டிகைகளை அனுசரித்து வந்தாங்க. இதை நான் குறித்து அநேக தடவை உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். யூதர்களுடைய பாரம்பரிய பண்டிகைகள் 7 பண்டிகைகள். அந்த 7 பண்டிகைகளை ஒரு சிறு அறிமுகமாக நான் உங்கள் மத்தியிலே அந்த பண்டிகையினுடைய பெயரை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. மாதத்தின் அந்த வருடத்தினுடைய துவக்க பண்டிகையாக இருக்கிறது பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை அசைவாட்டும் பண்டிகை. 4வது பண்டிகை 50 நாளை கடந்த பிறகு வருகின்ற 50ஆம் நாள் என்கின்ற பண்டிகையாகிய பெந்தகோஸ்தே பண்டிகை. பென்டா என்பது 50 என்கின்ற எண்ணை குறிப்பதினால் இதற்கு பெந்தகோஸ்தே பண்டிகை என்ற பெயர் வந்தது. 6வது பண்டிகை ஒப்புரவாக்குதலின் பண்டிகை. இதற்கு முன்பதாக 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 7வது பண்டிகை கூடாரம் பண்டிகை. ஆக இப்படி 7 பண்டிகைகள் யூதர்கள் பாரம்பரிய பண்டிகைகளாக அனுசரித்து வந்தாங்க. இந்த பாரம்பரிய இந்த 7 பண்டிகையில் சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளாக 3 பண்டிகைகளை அனுசரித்தாங்க. ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அடுத்ததாக 4வதாக இருந்த அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 3ம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளாக அனுசரித்து வந்தாங்க. அதுல எல்லா பண்டிகைகளையும் ஒருவேளை 6 பண்டிகைகளை தவிர்த்து விட்டாலும் ஒரு பண்டிகையை மாத்திரம் யூதனாய் இருக்கின்ற எந்த யூதனாய் இருந்தாலும் கண்டிப்பாய் அதை அனுசரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பண்டிகையாக இருக்கிறது தான் துவக்க பண்டிகையாகிய பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகைக்கு இன்னொரு பெயர் ஒன்று 7 நாள் பண்டிகை. 7 நாள் தங்கி இருந்து அந்த பண்டிகையை அனுசரிக்கின்ற பண்டிகையாக இருக்கிறதுனால் 7 நாள் பண்டிகை. நம் அனைவருக்கும் தெரியும், வரலாறு சொல்லுகிறது, யூதர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு ஆங்காங்கே இருக்கின்ற யூதர்களுக்கு வழிபாட்டு தலமாக ஆதியில் இருந்த வழிபாட்டு தலங்களாக இருந்தது அந்த ஒரே தலமாகிய எருசலேம் தேவாலயம்.
ஆக சிதறி இருக்கின்ற யூதர்கள் யூத பாரம்பரிய நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா கேதர் ஆகணும். கேதர் ஆகிற இடம் அந்த எருசலேம் தேவாலயம். அந்த எருசலேம் தேவாலயத்திலே வந்து வருடாந்தோறும் பஸ்கா பண்டிகையை மாத்திரம் அனுசரிச்சுட்டு போகணுன்றது சட்டம், யூதர்களுடைய பாரம்பரிய சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் ஒன்றாக வருவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிற அடிப்படையில் குடிமதிப்பு எழுதுவதற்காக, அங்கே இயேசு பிறப்பதற்கு முன்பதாக குடிமதிப்பு எழுதுவதற்காக யோசேப்பும் மரியாளும் தேடி வந்தாங்க. அங்கே சத்திரத்தில் இடம் கேட்டு வந்தாங்க. சத்திரத்தில் இடம் இல்லை. அந்த பார்த்தோம் பாருங்க. ஆக அந்த சத்திரம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு முன்பதாக தெரிவித்திருக்கிறேன். இந்த பாரம்பரிய யூத பண்டிகையை அனுசரிப்பதற்காக சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கடந்து வர்றாங்க இல்லையா, அவங்க ஒருவேளை தூரத்திலிருந்து லாங் டிராவலா வர்றவங்க வந்து முன்பதாக நாளிலே வந்து இளைப்பாறி விட்டு பிறகு அந்த பண்டிகையை அனுசரிக்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த பண்டிகைக்கு அனுசரிக்கணும் அப்படின்றதுக்காக சத்திரங்கள் அநேக இடங்களில் கட்டப்பட்டிருந்தது. இலவச சத்திரங்கள். கொஞ்சம் வசதி வாய்ந்தவங்க வாடகைக்கு வீடு எடுத்துக்குவாங்க. அது ஒரு பக்கம், அது ஒரு வரலாறு, அது பின்னாடி போகட்டும். ஆக 7 நாள் பண்டிகையாக அனுசரிக்கின்ற இந்த பஸ்கா பண்டிகை ஒரு யூதனாக பிறக்கின்ற எல்லாரும் கண்டிப்பாய் அனுசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை அனுசரிப்பதற்காக யூதனாக அடையாளப்படுத்தப்பட்ட கலப்பின யூதராக காணப்பட்ட யூத ரபிகளில் ஒருவராக காணப்பட்ட இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு ஏன் கலப்பின யூதர்னு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய தாய் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர், தந்தை ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர். தந்தை யூதா கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்த பொழுதிலும் தாய் அங்கே லேவி கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்ததினால் இவர் ஒரு கலப்பின யூதராக இருந்ததினால்தான் யூத ரபிகளில் ஒருவராக இவரை ஏற்றுக்கொள்றதுக்கு யூதர்கள் மறுக்கிறாங்க. பியூர் யூதன் கிடையாது, அதனால ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஆனால் யூத ரபிகளில் ஒருவராக இவர் கருதப்பட்டு அவருடைய போதனைகள் கடைபிடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது, வேத வசனங்கள் சொல்லுகிறது. இதன் அடிப்படையில் யூத ரபிகளில் ஒருவராக கருதப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக கடந்துட்டு போகணும். எங்க போகணும்? எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும்னா அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்மால் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா கலிலேயாவில் இருக்கிறார். கலிலேயாவிலிருந்து இந்த எருசலேமுக்கு போகணும்னா கண்டிப்பாக ஒரு லாங் டிராவல், எப்படியும் ஒரு 2 நாளாவது பயணம் பண்ணி போகணும். அப்படி பயணம் பண்ணி போகும் பொழுது அவருக்கு உடல் களைப்பு இருக்கிறது, பயண தூரம் இருக்கிறது. அப்படி வேகமாக பயணம் பண்ணி போகணும், நடந்து வேகமாக போகணும் அப்படின்னு டிராவல் பண்ணி முயற்சிச்சா காலையில் கிளம்பி ராம் முழுவதும் டிராவல் பண்ணி கூட போயிடலாம். ஆனால் இயேசு ஒரு சாதாரண மனுஷனா இல்லை. இவர் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போனாலே ஒரு திரளான கூட்ட ஜனம் அப்படியே பிடிச்சிரும். அவரை பிடிச்சது மாத்திரமல்ல, இவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பம் வைப்பாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. அவரிடத்திலிருந்து கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக, தங்கள் குறைகளை நிறைவாக்குவதற்காக விண்ணப்பத்தோடு காத்திருக்கிறவர்கள் அவங்க மகிழ்ச்சியோடு கடந்து செல்வதற்காக, சுகம் பெறுவதற்காக வியாதியஸ்தர்கள் வருவாங்க, எத்தனையோ தேவையில் உள்ளவங்க வருவாங்க. இப்படி அநேகர் வந்து நெருக்கும் பொழுது டிராவல் டைம் இன்னும் அதிகமாகும். அப்போ ஒரு நாள் இடைவேளையில் இந்த இயேசு குறிப்பிட்ட தூரமாகிய கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போக முடியாது. நீங்க வேணா பைபிளுடைய பின் பக்கத்தில் எடுத்து பாருங்க, பாலஸ்தீன தேசத்தினுடைய வரைபடம் இருக்கும். அந்த பாலஸ்தீன தேசத்தினுடைய வரைபடத்தில் கலிலேயா எங்க இருக்கு, எருசலேம் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டிஸ்டன்ஸ் அதிகம், ஒரு நாள் டிராவல் தான். ஆனால் வேகமாக நடந்தால் தான் அந்த ஒரு நாள் டிராவலில் போக முடியும். ஆனால் இயேசு வேகமாக போக முடியாது, காரணம் ஜனக்கூட்டம் அப்படி. எனவே இயேசு பிளான் பண்றாரு, சுத்து வழியில் தான் எப்பொழுதும் எல்லாரும் பயணம் பண்ணி போவாங்க. காரணம் ஷார்ட்கட் ரூட் எதுனாக்க பெத்தானியா தான் ஷார்ட்கட் ரூட்டு. பெத்தானியா வழியா அநேக நபர்கள் போவதற்கு தயங்குறாங்க. காரணம் பெத்தானியா பகுதிகளில் உள்ள ஜனங்கள் எல்லாம் புற இனத்து மக்கள், உள்ள போயிட்டா தீட்டாயிடும் இல்லையா, அதனால சுத்த வழியில் சுற்றி சுற்றி போவாங்க. இயேசு கிறிஸ்து பிளான் பண்றாரு, ஷார்ட்கட் ரூட்டை சூஸ் பண்றாரு. பெத்தானியா வழியாய் உள்புகுந்து கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போகணும். அப்ப கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போறப்ப ஷார்ட்கட் ரூட்ல போனா கூட இவர் ஒரு நாள்ல போக முடியாது, காரணம் அந்த திரளான ஜனக்கூட்டம். எனவே இவர் ஒரு பிளான் பண்றாரு, வெள்ளிக்கிழமை கிளம்புறாரு. இந்த கலிலேயாவிலிருந்து வெள்ளிக்கிழமை கிளம்பி பயணப்பட்டு பெத்தானியால நைட்டு ஸ்டே பண்றாரு. ஏன்னா அடுத்த நாள் என்ன நாள்? சனிக்கிழமை. யூதர்களுடைய பாரம்பரிய அடிப்படையில் சனிக்கிழமை என்பது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் பயணம் பண்ணக்கூடாது, ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. எனவே இவர் பிளான் பண்ணி என்ன பண்றாரு, ஓய்வு நாளை நான் பெத்தானியால அனுசரிக்கிறேன்.
பெத்தானியாவில் இருக்கிற அங்கே லாசருடைய வீட்டில் நான் ஸ்டே பண்ணி அன்றைய ஓய்வு நாளை கழித்து விட்டு பிறகு மறுநாள் நம்ம எருசலேமுக்கு போயிடலாம். பெத்தானியாவிலேருந்து எப்படி ரூட் இருக்குன்னு பார்த்தா கொல்கத்தா வழியாக ஒலிவமலைக்கு போய் ஒலிவமலையிலேருந்து அப்படியே எருசலேம் போயிடலாம். அது ஒரு ஷார்ட்கட்டாக இருக்குது. இந்த வழியை இயேசு கிறிஸ்து பிளான் பண்ணி சூஸ் பண்ணிடுறாரு. இதன் அடிப்படையில் இவருடைய பயணங்கள் நடைமுறை ஆகுது. இப்படி நடைமுறை ஆகின்ற இந்த தருவாயில் பெத்தானியாவுக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு ஊராகிய பெத்பெகேயு என்று சொல்லப்பட்ட இடத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவம், இந்த இடத்துல பெத்தானியாவில் இருக்கின்ற இயேசுக்கு வார்த்தைக்கு நடக்கின்ற சம்பவம், இது ரெண்டுத்துக்கும் இடைவெளியில் இருக்கின்ற பகுதி தான் இந்த பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக இயேசு கிறிஸ்து பயணம் பண்ணி எருசலேமுக்கு கடந்து போகிறார். போவதற்காக வெள்ளிக்கிழமை கிளம்பின இயேசு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டாரு பெத்தானியாவில். பெத்தானியாவிலிருந்து அவர் பயணம் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக ஒருவேளை, கொஞ்சம் பயண களைப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக ஒருவேளை கழுதையோ கழுதை குட்டியோ கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்திருக்கலாம். அல்லது எந்த ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை குறித்து பின்னதாக சொல்லுகிறார்கள்னாக்க, அங்கே ராஜாக்கள் எந்த வாகனத்தில் பயன்படுத்தப்பட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறதுலே காஸ்ட்லி வாகனம் எது? குதிரை. குதிரையில் பயணம் பண்ணி போவாங்க. அடுத்ததாக இருக்கிற நடுத்தர வர்க்கத்தினர் எந்த வாகனத்தை பயன்படுத்துவாங்கன்னா கோவேறு கழுதை. ஆனால் இயேசு இந்த இடத்தில் பயன்படுத்தியது கழுதை என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கழுதை என்பது சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வாகனமாக இருக்குது. வாகனம் கூட கிடையாது, அது பொது சுமத்துக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பெத்தானியாவுக்கு அருகில் இருக்கின்ற பெத்பெகேயுக்கு போங்க, அங்கே போய் ஆண்டவருக்கு கழுதை தேவை, கழுதனுடைய குட்டியும் தேவை. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. எங்க பயணம் பண்றதுக்கு கழுதையை கூட்டிட்டு வான்னு சொன்னா பிரச்சனை ஓவர் தானே. கழுதை குட்டியும் சேர்த்து கூட்டிட்டு வா. ஆனா அவர் ஏறினது எதுல ஏறினாரு? கழுதையில ஏறினாரா கழுதை குட்டியில ஏறினாரா அப்படின்னு பார்த்தா கழுதை குட்டியில ஏறிக்கிறாரு. அந்த இடத்துல இயேசு ஒரு புதிய ஒரு நடைமுறையை உண்டு பண்ணுகின்றார். புதிய ஒரு அத்தியாயத்தை தோற்றுவிக்கின்றார். புதிய ஒரு அணுகுமுறையை தோற்றுவிக்கின்றார். இதை பற்றி பேசினா ஒரு பெரிய வரலாறு இது. ஏன்னா அந்த கழுதையை குட்டியை குறித்து அநேக காரியத்தை நம்ம பேச முடியும். அநேக தடவை நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய கதை. ஆக இந்த கழுதை குட்டி யாரும் ஏறி இராத ஒரு குட்டியாக இருக்குது. சாதாரணமாக கழுதையினுடைய குணாதிசயம், வெயிட் சுமந்து பழக்கப்பட்ட கழுதைக்கு தான் வெயிட் சுமக்கிறது ஈஸி. வெயிட் சுமக்காத ஒரு புதுசா இருக்கிற கழுதையோ அல்லது கழுதை குட்டியோ ட்ரைனிங் பண்ணாம டைரக்டா வெயிட்டை வச்சோம்னா அது என்ன வேலை செய்யணும்னா தன் பிள்ளைங்கால ரெடியா வச்சிருக்கோம். அதுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான், பின்னங்கால ரெடியா வச்சிருக்கோம். வைக்கிற வெயிட்டை கீழே தள்ளி காலால உதச்சி எவ்வளவு ஃபோர்ஸா தள்ள முடியுமோ அவ்வளவு ஃபோர்ஸா தள்ளும். இதுதான் அதனுடைய குணாதிசயம். ஆனால் இந்த கழுதை குட்டியின் மீது இயேசு ஏறி அமரும் பொழுது அது அமைதியாக காத்திருந்தது, அமைதியாக பொறுத்திருந்தது. காரணம், ஏறுகிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன், அவரை சுமப்பதற்கு குறித்து நான் பெருமைப்படுகின்றேன் என்று அந்த கழுதை குட்டி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்து இருந்தது. இது கழுதை குட்டிகிட்டு இருந்து நம்ம கத்துக்கிற மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை, ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட். அப்ப அந்த கழுதை குட்டியின் மீது பயணம் பண்ணி வரும் பொழுது அங்க சுத்தி இருந்த ஜனங்கள் எல்லாரும் கோஷமிட்டு ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை. நம்ம சுத்தி வரும் பொழுது, நம்ம ஆலயத்தை சுத்தி வரும் பொழுது ஒரு பாடல் பாடிட்டு வந்தோம்ல, அதுல இருக்கின்ற அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அந்த வார்த்தை ஒரே வார்த்தை. குருத்தோலை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஓசன்னா. குருத்தோலை ஞாயிறு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஓசன்னா. அப்ப இந்த ஓசன்னா என்கின்ற வார்த்தை என்ன வார்த்தை? இந்த வார்த்தைக்கான பதம் என்னதாக இருக்கிறது? ஓசன்னா என்பது எந்த மொழியிலே அவர்கள் கூறி இருக்கிறார்கள்? ஏன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் புற இனத்து மக்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்ற பகுதி எந்த பகுதினா ரோம ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி. ரோமர்களின் அடிப்படை மொழியாக இருந்தது எபிரேய மொழி. எனவே அந்த ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னாக்க அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த ஜனங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரே மொழியாக இருந்தது இந்த எபிரேய மொழி. ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை போற்றணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆனா இந்த இடத்துல இவங்க செய்யற ஒரு காரியம், அந்த வார்த்தை அது எதை குறிக்கிறது, எதை மையப்படுத்துகிறது, அதனுடைய உண்மை பொருள் என்ன, அந்த எபிரேய வார்த்தையினுடைய பொருள் என்ன, அதை குறித்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓசன்னா
தாவீதின் குமாரனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், அகமகிழ்ந்தார்கள். ஓசன்னா இது ஒரு ஹீப்ரு வேர்டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஹீப்ரு வேர்டு. இதனுடைய உண்மை பொருளை நம்ம பிரித்து பார்த்தோம் என்றால் சொன்னால் அதனை உச்சரிப்பே நம்மனா ஓசன்னான்னு நம்ம தப்பாக சொல்கிறோம். ஆனால் உண்மையான அதனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி எபிரேய மொழியில் இருக்கிறது என்று பார்த்தால் ஹொசியனா. ஹொசியனா என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹொசியனா என்கின்ற வார்த்தைக்கான உண்மை பொருள் தமிழில் என்ன இருக்கிறது, அல்லது இங்கிலீஷில் பார்த்துட்டு தமிழில் பார்த்தா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆங்கிலத்தில் என்ன பதம் அதற்கு? ஹொசியானா என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கான ஆங்கில பதம் சேவ். சேவ் அல்லது இப்படி இப்போ சொல்லுவாங்க, ஐ சேவ், வி சேவ், வி ஆர் சேவ். அப்ப அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பதத்தை இது அடையாளப்படுத்துகிறது. எடுத்து வாசிப்போமே. சங்கீதம் 118:25 வசனத்திலே இங்கு ஓசன்னா என்கின்ற வார்த்தைக்கான அந்த அர்த்தத்தையும் பதத்தையும் மறைபொருளாக அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சங்கீதம் 118:25 வசனம், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த இடத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, கர்த்தாவே எங்களை ரட்சியும். இதுதான் இந்த ஓசியனா என்கின்ற வார்த்தைக்கான உண்மை பொருளாக இருக்கிறது. கர்த்தாவே எங்களை காப்பாத்துங்க. இங்க ஆண்டவர் வருகின்றார். அனைத்து ஜனங்களும் எதை குறித்தும் கேட்காம எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு அத்தனை புறையினத்து மக்களும் கதர்னாங்கனாக்கா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அந்த தேசத்துல நடந்திருக்கு, ஏதோ ஒரு போராட்டம் அந்த தேசத்தில் நடந்திருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாலஸ்தீன தேசத்தினுடைய வரைபடம் அதை எடுத்து பாருங்கன்னு சொன்னா, அப்ப பாலஸ்தீன தேசத்துல தான் இந்த ஜனங்கள்லாம் குடியிருக்கிறாங்க. இந்த பெத்தானியா பகுதியும் பாலஸ்தீன தேசத்தினுடைய ஒரு சிறு பகுதியாகத்தான் இருக்குது. இதை ஆட்சி செஞ்சது ரோம ஆட்சியாளர்கள். ரோம ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சினாக்கா அது ஒரு கொடுங்கோலான ஆட்சியாக இருந்தது. அந்த ஆட்சியை பொறுத்தவரை ஆலயத்திலோ அல்லது ஆண்டவரை வழிபடுவதிலோ அல்லது எந்த ஒரு நற்காரியங்களையும் சமய ரீதியாக செய்வதற்கு அதிகாரம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சுன்னா யூதர்களுக்கு மாத்திரம்தான், புறையினத்து மக்களுக்கு கிடையாது. புறையினத்து மக்களுக்கு எங்கனாக்கா ஆலயத்தில் ஒரு கடைசி ஒரு 2 ரோ மட்டும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அங்கதான் நின்று ஆண்டவரை வழிபடணும். அவங்க ஃப்ரீயா ஆண்டவர்கிட்ட முன்பதாக ஆல்டர்கிட்ட நின்று ஜெபம் பண்ண முடியாது. ஃப்ரீயா இருக்கிற இடத்துல எங்க வேணாலும் அவங்க ஆராதிக்க முடியாது, எங்க வேணாலும் உட்கார முடியாது. அவங்களுக்குன்னு உள்ளது அந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு சின்ன பகுதி. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அந்த இடத்துல நின்று தான் வழிபடணும். அதுல பெரிய விஷயம் என்னன்னா, நோய்வாய்ப்பட்டவங்க ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, உதிரப்போக்கு நிகழ்வு நடக்கின்ற அந்த பெண்கள் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. என்னடா இது, ஒருவரும் கெட்டெடுந்து போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக நான் இந்த பூமியில வந்தேன். ஆனா இங்க நடக்கிறது என்ன வித்தியாசமான கோணம். இதை விட பெரிய விஷயம் இன்னொன்று இருக்குது பாருங்க. அந்த எருசலேம் தேவாலயத்துல இந்த புறையினத்து மக்கள் வழிபடுவதற்காக வைக்கப்பட்ட இடம் அந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் இருக்கிற அந்த கடைசி பகுதி, கடைசி ஒரு 2 ரோ. அந்த 2 ரோவையும் ஆக்குபை பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் வந்துச்சு ரோம அதிகாரத்தோடு. என்னன்னு பார்த்தா கடை பரப்புறாங்க நம்ம ஆளுங்க. எங்க? அந்த 2 ரோல. அப்ப அந்த 2 ரோல கடை பரப்பிட்டாங்கனாக்க கடை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பலி கான்செப்ட், பலி கொடுக்கணும். காட்டுப்புறாவையோ அல்லது புறா குஞ்சுகளையோ, அதாவது ஆடுகளோ இளம் காளைகளோ அல்லது இப்படி ஏதோ ஒன்று ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒன்று பலி கொடுக்கணும்னாக்க வியாபாரத்தை வாங்கி 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 நிறைய பாவம் செய்கிறாங்க, வாங்கிட்டு பலி கொடுக்குறாங்க. இப்படி வாங்கிட்டு வரதுனால வாசல்ல கடையை போட்டால் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுவாங்கல்ல. ஆண்டவர் இயேசு பலி கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் நம்மளால எப்பவுமே ஒரு வித்தியாசமான கோணத்துல யோசிப்போம். அதை யோசிச்சு கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அதை அடிச்சு விரட்டினாரு. அது வேற. ஆக இந்த ஜனங்கள் ஆண்டவரை வழிபடுகின்ற ஒரு தருவாயே ஒரு எட்டாக்கனியை போல இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப வேதனை. எனவே இந்த கூடார பண்டிகை அல்லது பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது, ஏக்கம் இருந்தது, தாகம் இருந்தது, வாஞ்சை இருந்தது, அவா இருந்தது. ஆனால் அவைகளை அனுசரிப்பதற்கு தடை மறுப்பு இந்த புறையினத்து மக்களுக்கு இருந்துச்சு. யூதர்களை தவிர்த்து வேற யாரும் வழிபட முடியாது என்கின்ற ஒரு தடை மறுப்பு இருந்துச்சு. எனவே இந்த புறையினத்து மக்கள் எல்லாம் அங்க மெசியாவாக வருகை புரிந்திருக்கிற இயேசுவினிடத்தில் தன்னுடைய இருதயத்தின் குமரல்களை விண்ணப்பமாக வைக்கின்றார்கள். ஆண்டவரே, எங்களை இந்த காரியங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ளுமாக்க. ஆக
எந்தெந்த காரியங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த ஒசியானா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா 3 காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த புறையினத்து மக்கள் இயேசுவினிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. முதலாவது ஒசியானா என்று கூப்பிட்டதற்கான காரணம், அநீதியிலிருந்து எங்களுக்கு ஏற்படுகின்ற நியாயமில்லாத காரியங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. அநீதியான காரியம் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க ஆண்டவரை துதிப்பதற்கோ ஆண்டவரை வழிபடுறதுக்கோ ஆண்டவரை ஃப்ரீயா, ஆனால் சொல்றது வசனம் சொல்லுகிறது விடுதலையோடு ஆராதிக்கணும், விடுதலையோடு கர்த்தரை துதிக்கணும், விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆனால் இந்த இடத்துல பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறதுக்கு விடுதலையோடு நாங்கள் வந்து பஸ்கா பண்டிகையை கொண்டாட முடியல. எக்ஸாம்பிளா எடுத்து பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் 12-13 வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதுல அவங்க விடுதலையோடு ஆராதிக்க முடியல, அவங்க விடுதலையோடு ஆண்டவரை துதிக்க முடியல. அவங்க ஏக்கத்தோடு வாஞ்சியோடு ஆவலோடு காத்திருக்கிறாங்க பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக புறையினத்து மக்கள். ஆனா அந்த பகுதியில ஆண்டவர் எல்லாரையும் தான் அழைக்கிறாரு. ஆனா அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இவங்க போய் அந்த பண்டிகையை அனுசரிக்க முடியாத ஒரு ஏக்கம். ஏன்னா சமய தலைவர்களுடைய கொடுங்கோல் கட்டளை. இந்த கட்டளையை கடைபிடிச்சு நடக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றி செய்ய முடியாத காரணம் சமய தலைவர்களுக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்கு. எனவே ஆண்டவரை நோக்கி இவங்க மத்தேயு 21:12 ஏற்பட்டது போல வியாபார தலமாக இருக்கிற அந்த இடம் வந்ததுனால எங்களால் நின்று ஜெபம் பண்ண கூட முடியல. ஆண்டவரே, இந்த வகையான அநீதியிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை வழிபடுவதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நடக்கின்ற அநீதியிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களை விடுவியும், எங்களை விடுவியும். இதனுடைய வசனம் தான் அந்த படிக்க எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்குது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 43வது வசனமும் இருக்கிறது. இதுல இருக்கின்ற வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரை மகிமைப்படுத்துவதை தவிர வேறு எந்த காரியத்தையும் அந்த ஆலயத்தில் செய்யலாகாது. ஏனெனில் ஆலயம் கர்த்தருடையது, அது பரிசுத்தமானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி சாட்டை எடுத்து வெளுத்து வாங்குறார் ஆண்டவர் இயேசு. ஆலயம் பரிசுத்தமானது, ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம், இது சாதாரண இடம் இல்லை, நம்ம உட்கார்ந்துருக்க இடம். அதனால தான் சொல்றாரு, மோசே ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக அங்க கடந்து செல்றாரு மலைப்பகுதியில். ஆண்டவர் சொல்றாரு, நீ காலில் போட்டிருக்க செருப்பை கழட்டி விட்டுது வாப்பா தூரம். ஏன்னா நீ நிற்கிற இடம் சாதாரண இடம் இல்லை, தேவன் வந்து நிற்கின்ற இடம், தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம், தேவன் மகிமைப்படுகின்ற இடம், தேவன் உலாவுகின்ற இடம், தேவன் தங்கி இருக்கின்ற இடம், இது பரிசுத்த பூமி. எனவே அந்த இடத்தில் நீ உள்ள பிரவேசிக்கணும்னா நீ பரிசுத்தமாக தான் வரணும். சொன்ன உடனே அவர் செருப்பை கட்டிட்டு வர்றாரு. தேவனுடைய சாயலை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய மகிமையை முகமுகமாக சந்தித்து பிரத்யட்சமாக அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறார். இன்னைக்கு கர்த்தர் தங்குகின்ற, கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற, கர்த்தரை துதிக்கின்ற இடமாகிய இந்த இடத்தை நாம எப்படி அனுசரித்து வரோம்? ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், ஆலயத்துக்குள்ள கூட செருப்பு போட்டு வர்றது. நம்முடைய உடன் சமயமாக இருக்கிற இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பிரகாரத்தை அங்கெல்லாம் வெளில கட்டிடுவாங்க, பயபக்தியோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிறோம், உயிருள்ள கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் கடவுள் எங்களுக்கு தேவையை சந்திக்கலை, எங்களுடைய காரியங்களை கண்ணோக்கி பார்க்கலன்னா பிரச்சனை என்ன? அவர்கிட்ட நாம் நெருங்கி போகிறதுக்கான தளங்களை நாம் தடுத்து விட்டு நாம் நம்முடைய சொந்த விருப்பங்களுக்கும் சொந்த சித்தங்களுக்கும் சொந்த ஈடுபாடுகளுக்கும் விட்டு போயிட்டு இருக்கிறோம். எனவே நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு தீமை, நமக்கு ஒரு துன்பம், நமக்கு ஒரு பாடு, நமக்கு ஒரு அநியாயம் நடக்கிறதுன்னு அதற்கு காரணம் நம்ம கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல புறையினத்து மக்களுக்கு நடக்கின்ற காரணம் அவங்களுக்கான காரணம் இல்லை, அவங்களால் வரப்பட்ட ஒரு அநீதி இல்லை. ஒருவேளை இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம், புறையினத்து மக்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பதற்கு ஒருவேளை தயங்கி இயேசு வருகைக்கு முன்பதாக வரைக்கும் இருந்திருக்கலாம். இயேசு வந்ததுக்கு பிறகு மனமாற்றம் அடைந்து இயேசுவோடு இணைந்து வாழணும் என்கின்ற ஒரு ஏக்கமும் வாஞ்சியும் தாகமும் இருந்தபடியினால அங்க இயேசு எல்லா விதமான யூத பாரம்பரிய சட்டத்திட்டத்தையும் உடைச்சு போட்டுட்டு புதிய சட்ட திருத்தத்தை ஏற்படுத்துகின்றார். புதிய சட்ட திருத்தத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, எல்லாரும் ஆலயத்துக்குள்ளாக வழிபடுவதற்கான காரியங்களை அவர் துவக்கி வைக்கிறாரு.
அங்க கண் தெரியாத, பார்வை இல்லாத, பேச முடியாத, கால் நடக்க முடியாத அநேகர் அந்த நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை ஆலயத்துக்கு உள்கொண்டு வந்து அங்கே சுகப்படுத்தினார். இதெல்லாம் ஒரு ஒரு மறுமலர்ச்சிக்கான காரியத்தை ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல செய்கின்றார். ஏன்னா தவறான மூட நம்பிக்கையாக அந்த ஆலயத்தினுடைய சமய தலைவர்களால் போதிக்கப்பட்ட தவறான மூட நம்பிக்கைகள் ஆலயத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் ஆண்டவர் இயேசு சீர்படுத்தினார், ரெஃபர்மேஷன் பண்றார். இந்த ரெஃபர்மேஷன் இவர் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே அந்த மக்களுக்குள்ளாக டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிடுது. மாற்று உருவாக்கம் மக்களிடத்தில் நடக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சீர்திருத்தம் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் நடந்துச்சுனாக்க கண்டிப்பாக மாற்று உருவாக்கத்துக்கு நேராக நம்ம நடத்த முடியும். நாம நடக்கிறது மட்டும் இல்லை, மற்ற ஜனங்களையும் நம்ம நடத்த முடியும். ஆக அந்த ஜனங்களுக்கு இருந்த அநீதியிலிருந்து ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை மீட்டிடும் அப்படின்ற ஒரு கூக்குரலை முதலாவது கூக்குரலாக அந்த ஜனங்க ஏறெடுத்தாங்க. ஓசியானா, ஆண்டவரே எங்களுக்கு நடக்கின்ற அநீதியிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும். இரண்டாவது கூக்குரல், அந்த ஜனங்களுக்கு இருந்த ஐடென்டிட்டி, அங்கீகாரம், அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருந்தது, சுய கௌரவம் இருந்தது. ஆனால் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த அதிகாரங்களும் அந்த ஆட்சி முறைகளும் அவங்க மேலே செலுத்தப்பட்டதினால் அந்த ஐடென்டிட்டி மறைக்கப்படுது, அந்த அங்கீகாரமே போயிடுச்சு. இவங்களால தங்களுடைய சொந்த காரியங்களே சொந்த விருப்பத்தின்படியே ஆண்டவரை துதிப்பதற்காக விடுதலையோடு பார்க்க முடியல. ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. எங்களுடைய ஐடென்டிட்டியே போச்சு ஆண்டவரை, எங்களுடைய அடையாளமே போயிடுச்சு, எங்களுக்கென்று ஒரு அடையாளம், எங்களுக்கென்று ஒரு அத்தியாயம், எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, எங்களுக்கென்று ஒரு சுதந்திரம் இல்லாம நாங்க ஒரு சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலையை போல, ஒரு குறுகிய நிலையை போல நாங்க இருக்கிறோம். ஆண்டவரே, இதிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும், இதிலிருந்து எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான வாழ்க்கையை தாரும். அதுதான் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல், அந்த படிக்க எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 38, 39 வசனத்துல அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அவங்களுக்கான சுயமரியாதை இல்லை, அவங்களுக்கான சுய கட்டுப்பாடுகளை வைத்திருந்தாலும் சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான காரியத்தை அவங்களால செய்ய முடியல. எனவே அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு தாரும். அதுதான் 19வது அதிகாரம் 38, 39 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இப்படி ஏற்படுகின்ற இந்த அங்கீகார மறுப்பை எங்களுக்கு மாற்றி அமைக்க தயவாக உதவி செய்யுங்கன்னு சொல்லிதான் மத்தேயு 21வது அதிகாரம் 14வது வசனத்தில் இவர்கள் கூக்குரல் எடுக்கின்றார்கள். தாவீதின் குமாரனே ஓசியானா, எங்களை விடுவியும். தாவீதின் குமாரனே, எங்களை இந்த ஐடென்டிட்டி, எங்களுக்கு மறைக்கப்பட்ட இந்த அத்தியாயத்திலிருந்து, இந்த அநீதியான காரியத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான வாழ்க்கையை கொடுங்க. முதலாவது அவங்க கூப்பிட்டது அநீதியிலிருந்து விடுதலை கொடுங்க. இரண்டாவது, மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அடையாளத்தை எங்களுக்கு மீண்டுமாக தாங்க. மூன்றாவது கேட்கறது ஓசியானா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் தாங்க. இதுக்கு யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனம், அதுல ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லாருக்கும் சமமா பகிரப்படுது. ஆனா பகிரப்படுற அந்த ஆசீர்வாதமும் அந்த சுதந்திரமும் அந்த தன்மைகளும் இங்கு இந்த ஜனங்களுக்கு புற இனத்து மக்களாக இருப்பதன் ஒரே காரணத்தினால மறுக்கப்படுது. எனவே அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் எதிர்பார்க்கல ஆண்டவரே, நாங்கள் உங்கள்கிட்ட பெரிய பெரியான வசதியான வாழ்க்கை எதிர்பார்க்கல ஆண்டவரே. நாங்களும் சக மனுஷங்களை போல வாழ, நாங்களும் சக மனுஷங்களை போல, அந்த ரோமர்களை போல, அந்த யூதர்களை போல சுதந்திரமாக இந்த உலகத்திலே நாங்கள் சுற்றித் திரிய, மகிழ்ச்சியாக நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தாருங்க. ஓசியானா, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இந்த அநீதியான காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து, இந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்து, சுயமரியாதையை எங்களுக்கு கொடுத்து, எங்களுக்கான மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுங்க. இதற்கு ஆதாரமாக தான் சொல்லுது மத்தேயு 21வது அதிகாரம் 10வது வசனத்துல, அந்த மக்கள் கூக்குரலிட்டார்கள், அந்த மக்கள் கெஞ்சி கேட்கின்றார்கள், அந்த மக்கள் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். 11வது வசனத்திலே அந்த விண்ணப்பத்திற்கு மக்களிடத்திலிருந்து எழுகின்ற ஒரு கேள்வி கணைகள் அங்கு ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற முந்தைய வசனத்தின் பதில்களாக இருக்கிறது. ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்குறாங்க, நியாயமான கேள்வியை கேட்குறாங்க, நியாயப்படி தங்களுக்கான விண்ணப்பங்களை வைக்கிறாங்க. இதைத்தான் அங்கு பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரிடத்தில் ஒரு மக்கள் கூட்டம் விண்ணப்பத்தை வைச்சாங்க. சகரியா 9வது அதிகாரம் 9-10 வசனத்துல
அவரிடத்திலிருந்து மாத்திரமே சமாதானம் புறப்படும். ஏனெனில் அவர் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார், சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார், சமாதானத்தின் இரட்சகராக இருக்கிறார், சமாதான பிரபுவாக இருக்கிறார். எனவே அவரிடத்திலிருந்து தான் தெய்வீக சமாதானம் உண்டாகணும். அந்த தெய்வீக சமாதானத்தை, அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தாங்க. இதற்காகத்தான் அவங்க ஆண்டவரை நோக்கி சொல்றாங்க, தாவீதின் குமாரனே ஒசியானா, நீர் எங்களை விடுதலை கொடுங்க, எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க, எங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுங்க. ஒருவேளை இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மள எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநீதியான காரியங்கள், வெளி உலக வாழ்க்கையிலே, நாம் வாழ்கின்ற இந்த பூலோக வாழ்க்கையிலே பிறரின் வழியாகவோ அல்லது அந்நியர்களின் வழியாகவோ ஏற்பட்டிருக்குது? நம்மளே யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்கின்ற பகுதியிலோ அல்லது வேலை செய்கின்ற தளங்களிலோ அல்லது பயணிக்கின்ற இடங்களிலோ நம்முடைய சுய அங்கீகாரம் மறுக்கப்பட்ட நிலையில் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? ஒருவேளை இந்த நம்ம வாழுகின்ற இந்த பூலோக வாழ்க்கையிலே நம்மளுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லது சமாதானமான வாழ்க்கை அல்லது சுதந்திரமான வாழ்க்கை நம்மளில் எத்தனை பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கு? நாமே தெரியும், நமக்கு தெரியும். இந்த மூன்று காரியங்கள் ஒருவேளை அந்த ஜனங்களிடத்திலே மறுக்கப்பட்டதாக, மறைக்கப்பட்டதாக, பிடுங்கப்பட்டதாக, பறிக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலே அந்த ஜனங்க அங்கு கூடி இருந்ததை வேடிக்கை பார்க்காம தங்களுடைய வஸ்திரங்களை ஆண்டவருக்கு விரிச்சு அவரை வரவேற்றது மாத்திரமல்ல, அவரிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து காத்திருந்தார்கள். இந்த தபசு காலங்களில் ஒருவேளை இந்த மூன்று காரியங்களோ அல்லது மற்ற தேவைகளோடு நீங்கள் ஒருவேளை காத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரை முதலாவது உங்களுடைய இல்லத்திற்குள்ளாக, உள்ளத்திற்குள்ளாக நீங்க வர வைங்க. அதற்கான அலங்காரங்களை செய்யுங்க. என்ன அலங்காரங்களை செய்யணும்? துதித்தல், ஆண்டவரை துதித்தல், ஜெபித்தல், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துதல், அவரை போற்றுதல், அவரை ஆராதிக்கிற எல்லா ஸ்தானத்திலும், வசனம் தான் சொல்லுது, அவரை ஆராதிக்கிற எல்லா ஸ்தானத்திலும் அவர் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தேடி போகணும் இல்லை, அவர் நம்மளை தேடி வர ரெடியா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் வாங்க, என்னுடைய உள்ளத்தில் வாங்க, என்னுடைய இல்லத்தில் வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, என் வாழ்க்கையில் நடக்கின்ற அநீதியை மாற்றி போடுங்க, எனக்கு மறுக்கப்பட்ட அந்த அங்கீகாரத்தை கொடுங்க, எனக்கு மறுக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை எனக்கு திரும்பி கொடுங்க. இப்படிப்பட்ட விண்ணப்பத்தோடு அன்றைக்கு அந்த புறையினத்து மக்கள் காத்திருந்தாங்க. இன்னைக்கு அதே தேவைகளோடு ஒருவேளை நீங்க காத்திருந்தீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தாவீதின் குமாரனே ஓசியானா, தாவீதின் குமாரனே ஓசியானா, இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை இந்த விதமான காரியங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு எங்களுக்கு ரட்சிப்பின் பாதையிலே, மனமகிழ்ச்சியின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, நற்காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையிலே நாங்கள் வாழ இந்த நாளிலே எங்களை மீட்டெடுத்துக் கொள்ளும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும். உம்முடைய இடது கரத்தினால் தாங்கிக் கொண்டு வலது கரத்தினால் தேற்றி நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொல்லி இந்த தவக்காலங்களிலே நாம் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து தாவீதின் குமாரனுக்கு ஒசியானா சொல்லி நம்ம காத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக விடுதலையின் ஆண்டவர் அன்றைக்கு புறையினத்து மக்களுக்கு விடுதலையை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். நம்முடைய தேவைகளை இன்னதென்பதை முன்பதாகவே அறிந்திருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நாம கேளுங்க. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் கொஞ்சமா இருக்கும்படி இல்லை, நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிக்கிற போதும். ஆண்டவரை நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில போதும்னு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், சாப்பாடு. அது தவிர மற்ற எதை கொடுத்தாலும் நம்மளால என்ன சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா சாப்பாடு மாத்திரம் போதும் அப்படின்னு ஒரு நிறைவா சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தருகின்ற ஆசீர்வாதத்தையே போதும்னு நாம சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். அந்த தாவீதின் குமாரன் இடத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே ஓசியானா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், எங்களை அநீதியிலிருந்து மீட்டுக்கொள்ளும், எங்களுக்கான ரட்சிப்பின் ஐடென்டிட்டி எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை கொடுத்து இந்த பூலோக வாழ்க்கையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே வாழ இதுவரை ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தில் நீங்கள் எங்களை வழிநடத்த எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? அப்படி இருந்த இடத்துல நாம் கண்களை மூடி சொல்லுவோம். ஒரு சில மணித்துளிகள் நாம் கர்த்தர் இடத்துல காத்திருப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மரண பரியந்த வழிநடத்தி செல்ல வல்லமையுள்ளவர் என்ற வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே
உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசி இருக்கிறது கர்த்தாவே. உடைய வார்த்தைகள் எங்களோடு திட்டமும் தெளிவுமாக இடைபெற்றிருக்கிறது ஆண்டவரே. அன்றைக்கு புறையினத்து மக்கள் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியினாலும், அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த துன்பங்களினாலும், அவங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த அங்கீகாரத்தினாலும் ஆண்டவரே அவர்கள் மகிழ்ச்சி இழந்து காணப்பட்ட போது அவர்கள் எப்படி தாவீதின் குமாரனே எங்களை மீட்டுக்கொள்ளும் ஒசியனா என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்களோ, அப்படியே நாங்கள் இடி முழக்கத்தை போன்ற முழக்கத்தை ஒசியனா என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து இந்த நாளிலே உண்மை நாங்கள் அழைக்கிற ஆண்டவரே. உடைய வேத வசனம் சொல்லி இருக்கிறதே, இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் நான் உண்மை சேர்த்து கொண்டேன் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஒருவேளை இந்த நாள் வரை உமக்கு எதிராகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் அநேகருக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருந்தால் எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுறோம். இந்த தபசு காலங்களில் நாங்கள் அறிக்கையிடுற ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு நாங்கள் அறிக்கையிடுற ஆண்டவரே, தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்ற வசனங்களின் அடிப்படையில் எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சு போட்டு ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் இருக்கின்ற தடையை நீங்க அகற்றி போட்டு நீர் இனி ஒரு பொழுது என்னை கைவிடாதபடி உம்முடைய கண்மணி போல பாதுகாத்து உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ கிருபையினால தாங்கி வழிநடத்துங்கப்பா. இதுவரை நடத்தி இருக்கிறீங்க, அவைகளுக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறீரே. நீர் எங்களை மரண பரியந்தவரை வழிநடத்தி செல்ல உடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம்னு சொல்லி ஆண்டவர் பாதத்திலே உண்மையாய் ஒப்பு கொடுப்போமா? அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னோடு இருந்து வரும் காலங்களில் உன்னை மறவா. வரும் காலங்களில் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின தேவன் மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின தேவன் மறவா. தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் நம்மை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் நம்மை மறவா. எலியாவின் தேவன் நம்மை மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் நம்மை மறவா. மறவா இயேசு மறவா. நம்மை உருவாக்கின தேவன் மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் நம்மை மறவா. மறவா இயேசு மறவா. நம்மை உருவாக்கின தேவன் மறவா. வாக்குத்தத்தம்
தேவன் நம்மை மறவார், இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் நம்மை மறவார், இயேசு மறவார், நம்மை உருவாக்கின தேவன் மறவார், இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் நம்மை மறவார், இயேசு மறவார், நம்மை உருவாக்கின தேவன் மறவார், அழைத்தவர் நம்மை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், அழைத்தவர் நம்மை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் நம்மை மறவார், மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் நம்மை மறவார், மகிமையின் தேவன் நம்மை மறவார், இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் நம்மை மறவார், இயேசு மறவார், நம்மை உருவாக்கின தேவன் மறவார், இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உம்மை மறவார், இயேசு மறவார், நம்மை உருவாக்கின தேவன் மறவார். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து, நீர் எங்களை தோற்றுவித்து, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்திருக்கீங்களேப்பா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீர் எங்களை மரண பரியந்தவரை நடத்தி செல்ல வல்லவர் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் காத்திருக்கின்றோம். அன்றைக்கு புறையினத்து மக்களிடத்திலே காணப்பட்ட அநீதியான நிலையிலே போல அவர்கள் உண்மை நோக்கி கதறிய பொழுது அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு மீட்பின் வாழ்க்கையை கொடுத்தீங்களேப்பா. இந்த நாளிலும் நாங்களும் உண்மை நோக்கி கதறுகின்றோம், நாங்களும் உண்மை நோக்கி கூக்குரல் எடுக்கின்றோம். தாவீதின் குமாரனுக்கு ஒசியானா, உம்முடைய நாமத்தினாலே வருகிற நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக இருக்கிறது போல எங்களையும் நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே வருகிற நாட்களிலே, இந்த தவக்காலங்களிலே நீர் எங்களை மகிமைப்படுத்த உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நொடிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் உம்முடைய பரிசுத்த கிருபை பொருந்திய கரம் எங்களை ஏந்தி தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லவள பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் பலப்படுத்தலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருந்து கெட்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.